ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. மேஜிக் நம்பர் நீங்க ஒன்று சொன்னீங்க. ஆனா இப்படி ஒரு டைடு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆயிருச்சு. மேட்ச் நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி கடைசியில விக்கெட்டை விட்டாங்க. இங்கிலாந்து திரும்பியும் பிடிச்சிட்டாங்க. 2 ஃபார் 0 லாஸ். மேட்ச் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இனிஷியல் தாட்ஸ் என்ன சொல்லுங்க. அதாவது 40 ரன் லீடுன்னு ஒன்னே. இப்ப நீங்களே வந்து நிறைய கரெக்டா சொல்றீங்க, 80% எல்லாமே. 40 ரன்னு ஒன்னே யோசிச்சிருப்பீங்க, என்ன இந்த 40 ரன் ஒரு பெரிய விஷயமா சொல்றானே அப்படின்னு. லார்ட்ஸ் பிச்சு இப்ப திருப்பியும் சொல்றேன். அட் த எண்ட் ஆஃப் த டே, இங்கிலாந்து ஸ்டில் ஹோல்ட்ஸ் த எட்ஜ் 52-48. யோ, ஜி சொல்லி பிராணனை வாங்காத. நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. தட் இஸ் ஹவ் த கண்டிஷன்ஸ் வில் கோ. இப்போ வந்து இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க பிச்சு ஈஸ் அவுட். பிச்சு ஈஸ் அவுட்லாம் ஆகல. பும்ராக்கு வந்து கடைசியில ஒரு ஸ்கார்ச்சர் போட்டாரு இவரு ஓக்ஸ். அது நீங்க ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் இருந்தாலும் காலி. இப்படி கரெக்டா க்ளோஸ் பேஸ் அந்த பேட் போனா அப்படியே போயிட்டு நசக்குன்னு வாங்கிட்டு போச்சு எட்ஜ். அப்படிங்கும் போது நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா இந்த வேர் அண்ட் டேர் ஜாஸ்தியா இருக்கும். பிப்த் டே சர்வைவ் ஆகிறது 90 ஓவர் கஷ்டம். படாவதி போலிங் தான் இவங்களுக்கு. ஆர்ச்சர் பெருசா விக்கெட்ல எடுக்கல. அதான் வந்து ஒரு செலிபிரிட்டி வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, உங்க எல்லாம் இந்த போலிங் வச்சு இது பண்றீங்க, ஆர்ச்சர் வந்து மூஞ்சிய உடச்சிடுறோம் பாரு அப்படின்னு. இவர் மூஞ்சியாடா உடைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு வார்னர் ஒரு பிக்கப் பிளிக் ஆகாஷ் தீப் ஒரு ஹியூஜ் சிக்ஸ் ஆர்ச்சரை பிரில்லியண்டா ஆடினாங்க. இந்தியா சூப்பர்பா ஆடிட்டு அந்த கடைசி செஷன்ல நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப டீம் போது பாத்தீங்க, இந்தியா ஆன் கோர்ஸ் ரியலி டு கெட் அ லீட் ஆஃப் 40. 40ன்றது மேசிவ் லீடிங்க. அன்பார்ச்சுனேட்டா இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் ரொம்ப ஸ்டேல்மேட் ஆயிடுச்சு. ஆசைப்பட்டு 16 நினைச்சேன். நான் 16 நினைச்சேன், ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் டிஎஃப். 16 ஆட்டம் க்ளோஸ் இல்ல. 16 ஆட்டம் க்ளோஸ். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி போயிருக்கு பாருங்க. 103 for 1 in 22.3. ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் அப்படின்னு ஒரு சாதாரணமா அவருக்கு சொல்ல மாட்டோம். அதனாலதான் சொல்லுவோம் 4.48 ரன் ரேட். கிளாசிக்கல் டிஸ்பிளே ஆஃப் பேட்டிங் பை ஒத்த கால் ராசா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாரி ஒத்த கை ராசா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ராகுல் 10 out of 10 செஷன். தமிழ் ஒரு அடி. ஸ்ட்ரோக் ஆஃப் லஞ்ச். என்னையா அவசரம் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவ்வளவு பார்ட்னர்ஷிப் போயிட்டு ஓடுகாலி மாதிரி ரன் அவுட் ஆறீங்களேயா. அதுக்கப்புறம் அவரு விட ஒரு ஒரு பாயும் புலி பாவம் பீடா கொடுங்க, அன்பார்ச்சுனேட்டா ஆயிட்டாங்க. இல்ல. இன்னைக்கு பண்ட் டிசர்வ் டு கெட் 100. ரொம்ப நல்லா ஆடினார் சார். இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா ஆடினார். ஆன்சர்ஸே இல்ல உங்களுக்கு. எப்படி ரன் ஃப்ளோ நிறுத்துறதுன்னு தெரியல. இங்கிலாந்து போலிங் பேடாவும் இல்ல. கிளாசிக்கல் பேட்டிங்க செம ரெஸ்பான்சிபிளா ஆடினார் பண்ட். என்ன அவசரம்ன்ற ஒரு ரன்னுக்கு தள்ளிட்டா. அதுவும் அப்படியே கேஎல் ராவ்ல பார்த்தாரு அவரு. அதுக்கப்புறம் அவர் ஓடி வந்த உடனே அந்த ஒரு செகண்ட் டிலே பண்ணிட்டு ஓடினாரு. அன்பார்ச்சுனேட் அவுட் ஆயிட்டாரு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஒரு சாலிட் 10 out of 10 செஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டிஸ்பிளே ஆஃப் பேட்டில் பிட்வீன் பேட் அண்ட் பால். 68 for 1 in 25.3 overs. கிளாசிக் பேட்டில். 2.73 ட்ரெடிஷனல் வேர்ல்டு கிரிக்கெட். இப்ப இந்த செஷன் வந்துட்டு உங்களுக்கு 2.73 அப்படிங்கும் போது இந்தியாவும் பெருசா ரன் அடிக்கல அப்படின்றதுனால இது உங்களுக்கு வந்து ஒரு டிரான் செஷனா போயிடுச்சு. தேர்ட் செஷன்ல பாருங்க, அந்த ஒரு கமாண்டிங் பொசிஷன் 316 for 5 இருந்துட்டு 70 பிஹைண்ட் ஜடேஜாவும் நிதிஷ் ரெட்டி லுக்கிங் குட் ஆக்சுவலி. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ராகுலும் பாத்தீங்கன்னா 100 அடிச்சுட்டு இந்த மாதிரி விக்கெட் கொடுக்குற ஆளே கிடையாது. கொஞ்சம் ஒரு டயர்ட் ஷாட் ஆடிட்டாரு. ஆனா நம்ம எதிர்பார்த்தது என்ன, 110 பால் இன்னைக்கு கேஎல் ராகுல் ஆடணும். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி வி வாண்டட். பிரில்லியண்டா ஆடினாரு. 71 for 5 in 28.2. ரன் ரேட்டும் 2.53. 5 விக்கெட் விட்டாங்க இந்தியா. இங்கிலாந்து 2 for 0 in 1 over. 10 out of 10 செஷன் ஃபார் இங்கிலாந்து. செஷன் மேப் இந்தியா 3, இங்கிலாந்து 3, டிரான் 3. எட்ஜ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து 52, இந்தியா 48. ஆக மொத்தம் அதே இடத்துல தான் நிக்குது என்ன அப்படின்றீங்களா பீடா? இல்ல, என்ன முட்டாளாகணும்னே பாக்குறாங்க. நான் வந்து ரொம்ப ஆசைப்படுவேன் ஒரு 2 நாள் முடிஞ்ச உடனே இல்ல, தீர்ப்பேன்னு. ஒன்னே ஒண்ணு. இல்ல, சொல்லுங்க சார். நாளைக்கு நியூ பால் எடுப்ப இப்ப நியூ பால் வச்சிருக்காங்க. நாளைக்கு காலையில கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காதா? இல்ல ஃபோர்த் பிடிக்கிறாங்க பேட்டிங்ன்றனால இங்கிலாந்து சொல்றீங்களா நீங்க? இந்தியா ஃபோர்த் பிடிக்கிறாங்கன்றனால? நீங்க பும்ராக்கு 120 ஓவர் ஆடின பால கொடுங்க, வச்சு ஆட்டிடுவாரு. அதுல பயந்துன்னு ஓடினாங்க பாருங்க இன்னைக்கு. 2 ஓவர் ஆக்சுவலா கம்ஃபர்டபிள். அதாவது ஒரு சில சமயம் நான் என்ன சொல்றேன்னா, ஐசிசி வந்து ரூலா மாத்தணும். ஓகே. உங்களுக்கு இப்போ ஒரு 4.5 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்குன்னா 4 நிமிஷம் ஒரு ஓவர் ப்ரொபோர்ஷனேட்னா ஒரு 40 செகண்ட் நீங்க ஜாஸ்தியா இருந்தால் நானும் குவாலிஃபைட் அம்பையர் தான். பை த டைம் அம்பையர் ரீச்சஸ் இஸ் பொசிஷன், த அம்பையர் அட் த ஸ்ட்ரைக்கர் சென்ட் ஒரு செகண்ட் இருந்தாலும் நீங்க ஒரு ஓவர் போட்டே ஆகணும்.
பாதி ஓடி வராரு, நிறுத்திட்டு சைட் ஸ்கிரீன் பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கான்ட்டு நிறுத்துறாரு. பும்ராது அதுக்கப்புறம் அதுதான் பேட்டில் இருந்தது. சின்ன பையன் கில்லு கேப்டன்சி பண்றாரு, போய் வச்சு வாங்கினாங்க பாருங்க. ஸ்லெட்ஜிங் எப்படி நடந்தது பாருங்க. ஒரு ஒரு குழாய் அடி சண்டை மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ நியூ பால் இஸ் கோயிங் டு பி வைட்டல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கிலாந்து நாளைக்கு ஃபுல் டே ஆடிட்டாங்கன்னா there is only two results possible, either England win or draw. 330 ரன் டார்கெட் கொடுத்தாங்கன்னா 90 ஓவர்ல 330 அடிக்க முடியாது லார்ட்ஸ்ல. ஸோ இந்தியா ஹேஸ் டு டிஃபெண்ட். நாங்க நாங்க ஜெய்ஸ் பால் ஆட முடியாதா? அது பண்ட் வேற இருக்காரு, பண்ட் பால் வேற இருக்கு. பட் இருந்தாலும் சார், கடைசி நாள் லார்ட்ஸ்ல when they have a new ball fresh to start in the morning, it is going to be dangerous. அப்படிங்கும்போது 330 ரன் இங்கிலாந்து நாளைக்கு, இங்கிலாந்து ஒரு 85 ஓவர் ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டூ ஹெட் நோ 85. நாளைக்கு திருப்பி சொல்றேன், பிளாக் பண்ண மாட்டாங்க. பும்ராவோட ஸ்பெல்ல மட்டும் பார்த்துட்டு திருப்பி பழைய பேஸ்பால் நாளைக்கு வரத்தான் போகுது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இப்ப இந்தியா இப்ப போலிங் போடுற மாதிரி போட்டாங்க அப்படின்னா டீக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆல் அவுட் பண்ணிடுவாங்க இங்கிலாண்ட. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, இப்ப நீங்க சொல்ல மாதிரி ஸ்டேல் மேட் 387 டூ ஹெட், அங்க பக்கம் இந்த பக்கம் ரன்னு போறதுனால வேணாப்பான்னு சொல்லிட்டு ஃபீல்ட கண்ணாப்பண்ணான்னு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அவங்கள விட்டுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் தென் யூ ஆர் கிவிங் அவே an opportunity of winning a test match but still India has got a chance to win. திருப்பியும் சொல்றேன், 52-48 ஒரு எட்ஜே கிடையாது. இன்னைக்கு 2 செஷன்ல திருப்பிட்டாங்க இந்தியா. கடைசி செஷன் பாருங்க, தட்ஸ் வாட் 10 out of 10 செஷன் கேன் டூ. இந்த மேட்ச் இஸ் ஹேங்கிங் இன் பேலன்ஸ். டப்புன்னு அந்த பக்கம் போச்சு நித்தி. ஆனா இன்னைக்கு ஒரு பால் போட்டாரு பாருங்க இவரு, பென் ஸ்டோக்ஸ். ஒரு ஒரு சிலதெல்லாம் சொல்றேன் பாருங்க. நீங்க அது சொன்னீங்களே பென் ஸ்டோக்ஸ் தான் டேஞ்சரஸ் பவுலர் அந்த டீம்ல முதலே சொன்னீங்களே, புல்லட் பவுலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இங்கிலாந்து புல்லட் மாதிரி போடுறாரு சார் ஒரு சில பால். புல்லட் மாதிரி போடுறாரு. இப்ப இப்ப என்ன சொல்றேன் உங்களுக்கு, இன்னொன்னு எனக்கு ஒரே விஷயம் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு. ஆகாஷ் தீபா இருக்கட்டும், ஆகாஷ் தீப் பாவம் என்ன பண்ணாரு, ஸ்டியர் பண்ண பார்த்தாரு, அது ஹாரி ப்ரூக் பியூட்டிஃபுல்லா புடிச்சிட்டாரு. 4 போக வேண்டியது. பும்ராவும் டிஃபென்ஸ் ஆட பார்த்தாரு, சிராஜும் பிளாக் பண்ண பார்த்தாரு. தட் இஸ் வாட். ஈவன் இப்ப 376 for 6 உங்களை கேக்குறாங்க, 376 for 6 வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8 உங்களுக்கு ஆடிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது 11 ரன்ஸ் பிஹைண்ட். நம்ம எதிர்பார்த்த 40 ரன் லீடு, நீங்க 60 சொன்னீங்க. மினிமம் வந்திருக்கணுமா, வந்திருக்க கூடாதா சொல்லுங்க? வந்திருக்கணும், கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் விட்டுருக்க கூடாது அந்த நேரத்துல ஈஸியா. இப்ப அதுல அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா, அந்த 10 மினிட் பிரேக் போச்சு, அதுக்கப்புறம் இந்தியா விக்கெட் விடலைன்னா உங்களுக்கு வேற மாதிரி போயிருக்கும். இங்கிலாந்து ஒரு ஓவர் ஆடி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த 40 ரன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மொமெண்டம் வந்திருந்ததுன்னா இன்னைக்கு கடைசியில போயிட்டு ஒரு 40 ரன் லீடு அவங்க ஆல் அவுட் ஆட்டாங்க. ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு நியூ பால் எடுக்கிறாங்கன்னா நமக்குன்னு ஒரு 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா கேம் அப்சைட் டவுனா மாறிடும் உங்களுக்கு. நாளைக்கே கம்ப்ளீட்டா ரிசல்ட் ஒன் சைடா எந்த பக்கம் போற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். நிதிஷ் ரெட்டி இந்த பால் போட்டாரு பாருங்க, பென்ஸ் கமார் அடிச்சது பாருங்க தலையில. அதுக்கப்புறம் கிரிட்டியா பியூட்டிஃபுல்லா ஆடினாரு நிதிஷ் ரெட்டி. அதான் நான் எப்படி பார்ப்பேன்னா, சம்டைம்ஸ் இந்த பக்கம் பர்ஃபார்மன்ஸ், இந்த பக்கம் அப்ளிகேஷன் போது ஒரு சில சமயம் அப்ளிகேஷன் இஸ் டேக்கிங் ஓவர் ஃப்ரம் பர்ஃபார்மன்ஸ், ஈவன் தோ த பர்ஃபார்மன்சஸ் ஆர் நாட் கேட். ஒரு கோச்சோட ஐ ஃபுல்லி பர்ஸ்பெக்டிவ். அக்ரி. நான் என்ன, நீங்க ஒத்துக்கிறீங்களே இல்ல, நான் என்ன பண்ணுவேன், யோ இப்ப தாயா எனக்கு செலக்ட், எங்க டீம்ல ஒரு பையன் இருக்கான் 12 ஆண்ட்ரூன்னு, 2 வருஷத்துல குளோபல் சூப்பர் ஸ்டாரா இஸ் கோயிங் டு எமர்ஜ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன்லி திங் நேத்தே இஸ், சொன்னீங்க சமாண்டி வேற, நான் பார்த்தேன் மேட்ச் பார்த்தேனே இல்ல இன்னைக்கு. அதுதான் அந்த பையன்ட்ட போய் கிளீனா சொன்னீங்க பார், நீ என்ன எப்படி வேணாலும் ஆடு, அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது, கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா ஆடு. நீ ஆடினா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவோம், நான் கம்ப்ளீட்டா பேக் பண்றேன், நீ இறங்கி அடிக்க அதெல்லாம். கொஞ்சம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 20 வயசுல உங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. இப்ப நிதிஷ் ரெட்டி பாத்தீங்கன்னா, நிதிஷ் ரெட்டி இஸ் ஆல்சோ யங், இஸ் நாட் பிளே டூ மெனி டெஸ்ட் மேட்சஸ். அப்படிங்கும் போது டெசிஷன் மேக்கிங் கொஞ்சம் சரியில்லைன்னா, தட்ஸ் a coach's ஜாப் டு மேக் ஷூர் கெட் திஸ் திங்கிங் ரைட். டேலண்ட் இல்லைன்னு சொன்னீங்க, இல்லப்பா இந்த லெவல்லாம் இல்லைன்னு ஒரு கோச் டிசைட் பண்ணிட்டாருன்னா டிராப் பண்ணுங்க. வாஷிங்டன் சுந்தர், நான் திருப்பியும் சொல்றேன், என்னோட எல்லா பிளேயிங் லெவலையும் டெஸ்ட் மேட்ச்ல அவர் இருப்பாரு, அவரு ரன் அடிப்பாரு. இன்னைக்கு பாவம் அவருக்கு ரேன் அவுட் ஆஃப் பார்ட்னர்ஸ் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் விக்கெட் கொடுக்குற ஆளே கிடையாது. பிரில்லியன்ட் திங்கிங் ஃப்ரம் பென் ஸ்டோக்ஸ். அவர் வாஷிங்டன் சுந்தர் எப்படின்னா, ஒரு ஷார்ட் ஆம் புல் அப்ரைட்டா அப்படியே கீழே அடிப்பாரு. அப்படிங்கும் போது உங்க டாப் எட்ஜ் எடுத்துன்னா நேர தேர்ட் மேன், ஸ்ட்ரெயிட் தேர்ட் மேனுக்கு போகும்.
ப்ரீவியஸ் பால் புல் பண்ண பார்த்தாரு, அடிக்கல. உடனே கரெக்டா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி ஒரு தேர்ட் மேனை வச்சு இட் மேக்ஸ் a lot of difference in giving 20-30 runs for the last wicket and giving the momentum away. ரெண்டு டீமுமே திருப்பி நேற்று சொன்னதே சொன்ன ட்ரேடட் பஞ்சஸ் ஆஃப்டர் பஞ்சஸ். நோ டீம் has really got ahead of the other team. Now all to play for. இப்ப மத்தவங்க எல்லாம் சொல்லுவேன் அந்த ஃபர்ஸ்ட் செஷன் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இந்தியா ஜெயிக்கணும்னா நாளைக்கு டீக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் மேக்சிமம் அவ்வளவுதான் அவன் ஆடணும். அதுல ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருவாங்க. நாளைக்கு இங்கிலாந்து மெதுவா ஆட மாட்டாங்க. திருப்பியும் சொல்றேன் நானு, அந்த 7-8 ஓவர் பும்ரா மட்டும் அப்படி விட்டு விட்டு பயந்து பயந்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பர்டிகுலரா டக்கெட் அவுட் ஆல முதல் 8 ஓவர்ல அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கிலாந்து வந்து ரெண்டே ரெண்டு ரிசல்ட் தான் பாசிபிள் டு டேக் இந்தியாஸ் வின் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன்னா இங்கிலாந்து ஹேஸ் டு பேட் த ஹோல் டே. இங்கிலாந்து ஹோல் டே ஆடினாங்கன்னா ஒரு சிலர் பட்டுச்சுன்னா வேகமா ஆடுறவங்க ஒரு 330 340 லீடு வந்துடும். திருப்பியும் சொல்றேன், லார்ட்ஸ்ல 330 இருந்து 340 கடைசி நாள்ல. நீ கேட்கிற கேள்வி பிராக்டிக்கலான கேள்வி. ஜெய்ஸ்வாலுக்கு மாட்டுச்சுன்னா உரிச்சிருவாரானா? எஸ், தேர் இஸ் அ சான்ஸ். பட் ஸ்டில் இப் 330 to 340 இந்தியா சான்சஸ் ஆஃப் வின்னிங் தி டெஸ்ட் மேட்ச் வில் பி ஆல்மோஸ்ட் ஓவர். சரி, மினிமம் டார்கெட் என்னவா இருக்கணும்? இந்தியாவால எவ்வளவு சேஸ் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க ஃபோர்த் இன்னிங்ஸ்ல? எனிதிங் லெஸ் than 300. 299 கூட இந்தியா சேஸ் பண்றாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் டைம் இருந்தது அப்படின்னா 300 ஒரு 100 ஓவர் இருக்கு, 320 டார்கெட்னா இந்தியாவில் சேஸ், அதுல சந்தேகமே கிடையாது. 330 கிராஸ் ஆயிடுச்சு, தென் த ஷாப் ஹாஸ் டு பி க்ளோஸ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா வந்து அவ்வளவு சீக்கிரம் ரன்னும் அடிக்க முடியாது இந்த பிச்சில். விறுவிறுன்னு ரன்லாம் வராது லார்ட்ஸ்ல. மத்த வென்யூ எல்லாத்துலயும் இப்ப ஓவல் கென்னிங்டன் ஓவலிங்லாம் விறுவிறுன்னு ரன் வரும், இங்க ரன்னு வராது. இந்தியா ஜெயிக்கணும்னா அதை தான் பண்ணணும். டீக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். I still believe that India has got the boots to bowl them out, but they have to counter the aggressiveness of England's batting. They are not going to defend. அப்போ பீடா, நானும் ஆனா நேத்து சொன்னதே தான் இன்னைக்கும் சொல்றேன். இன்னும் பேலன்ஸ்ல இருக்கு. நீங்க அட்வான்டேஜ் கொடுத்ததை நான் இன்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன். பாப்போம் நாளைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபுல் டே பேட்டிங் பண்ண விடாம எவ்வளவு சீக்கிரம் ஆல் அவுட் பண்றாங்க அப்படின்னு தான் நானும் ஹோப் பண்றேன். சின்சியரா நான் நினைச்சேன் ஒரு 50 ரன் 60 ரன் லீடு வந்துட்டாங்கன்னா மேட்ச் கைக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. பட் நான் இன்னும் வந்து 50-50 தான் நான் நினைக்கிறேன். என்ன ஆகுது, நீங்க 52-48 கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க. நீங்க சொல்ற 50-50 தான் நியாயம். நான் ஏன் அந்த 52 கொடுக்கறேன்னா, லார்ட்ஸ் டேஞ்சர் ஆஃப் பேட்டிங், லார்ட்ஸ் ட்ரெடிஷனல் லார்ட் பிட்ச். சவுத் ஆப்பிரிக்கா 282 சேஸ் பண்ணான், டே 4ல சேஸ் பண்ணான், டே 3லயும் டே 3 வந்து நம்ம டே 2 அண்ட் டே 3 வில் பி குட் டு பேட்னு சொன்னோம். இன்னைக்கு டெஸ்டிங்கா இருந்தது, பட் இட் வாஸ் பெட்டர் டு பேட் than yesterday. Day 2 was better to bat than day 1. இன்னைக்கு தான் பெஸ்ட். Day 4 பெஸ்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் தான். day 4 will not be better than day 3. அதையே சொல்றேன் நானு. ஆனா கஷ்டமா இருக்காது. டே 5 will be extremely challengingன்றதுனால தான் அந்த 52 கொடுக்குறேன் ஒழிய, இல்லைன்னா நானும் உங்க பக்கம் வந்துட்டு 50-50 தான் சொல்லியிருப்பேன். 3 நாள் இங்கிலாந்து வந்து அந்த 52-48 அப்படியே கெப்ட் இன்டாக்ட். செஷன் மேப்பும் சொல்லியாச்சு, இந்தியா 3 இங்கிலாந்து 3 drawn 3. நாளைக்கு டீக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தீர்ப்பு அறிவிக்கப்படும் ட்விட்டர்ல. அதுக்கப்புறம் உங்க ஆக்டோபஸ் இத நான் ஒத்துக்க மாட்டேயா அப்படின்னு சொன்ன அந்த ஆக்டோபஸோட டே 4ல வந்துட்டு தீர்ப்பை சொல்ல நாளைக்கு வரும். Until then, thanks a lot and bye bye.